ஜோஹோ கிட்ஸ் தமிழ் சுட்டிக்கதைகள். எறும்பும் வெட்டுக்கிளியும். முன்னொரு காலத்துல ஒரு எறும்பும் ஒரு வெட்டுக்கிளியும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த எறும்பு எப்பவும் சுறுசுறுப்பா தனக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் உணவு சேர்த்து வைக்குமா. ஆனா அந்த வெட்டுக்கிளி எப்போதும் சோம்பேறித்தனமா வேலை எதுவும் செய்யாம பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் நேரத்தை வீணாக்கிட்டு இருந்துச்சான். அது நல்ல வெயில் காலம். அப்போ ஒரு நாள் அந்த வெட்டுக்கிளி எப்பவும் போல புல்வெளியில உட்கார்ந்து வயலின் வாசிச்சுக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருந்துச்சான். அப்போ அந்த வழியா சுறுசுறுப்பான அந்த எறும்பு தன்னோட உணவு மூட்டைகளை எடுத்துட்டு வந்துச்சான். வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா, எங்க வேகமாக போயிட்டு இருக்க? வரும் பனிக்காலத்துல கஷ்டப்படாம இருக்க எனக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும் உணவு சேர்த்து கொண்டிருக்கேன் நண்பா. இப்போ வெயில் காலம் தானே நண்பா, அதுக்குள்ள என்ன அவசரம்? என்னோட சேர்ந்து கொஞ்ச நேரம் பாடலாமே. இல்லை நண்பா, எனக்கு கொஞ்சமும் நேரம் இல்லை. நான் இன்னும் நிறைய உணவு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் குளிர்காலத்துக்காக இப்போவே உணவு சேர்த்து வச்சுக்கோன்னு வெட்டுக்கிளிக்கு அறிவுரையும் சொல்லிச்சான். ஆனா அந்த வெட்டுக்கிளியோ தன் நண்பன் சொன்ன அறிவுரை எதுவுமே கேட்காம திரும்ப வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிடுச்சான். நாட்கள் கடந்து போச்சு, பனிக்காலமும் வந்துச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே பனிமழையா இருந்துச்சு. வெட்டுக்கிளிக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கலையாம். சாப்பிட எதுவும் இல்லாம அந்த வெட்டுக்கிளி ரொம்ப சோர்ந்து போய் பலவீனமா இருந்துச்சான். அப்போ அதுக்கு தன்னோட எறும்பு நண்பனை பற்றி ஞாபகம் வந்துச்சான். அந்த வெட்டுக்கிளி குளிர்லையும் பனியிலையும் நடுங்கிக்கிட்டே தன்னோட நண்பன் எறும்பு வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சான். அந்த எறும்பு கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா அங்க வெட்டுக்கிளி குளிர்ல நடுங்கிக்கிட்டே நின்னுட்டு இருந்துச்சான். என்ன மன்னிச்சிடு நண்பா, உணவு எதுவும் சேர்த்து வைக்கல. ஆனா இன்னைக்கு சாப்பிட எதுவுமே இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப பலவீனமா இருக்கேன். கவலைப்படாதே நண்பா, என் குடும்பத்துக்காக உணவு சேர்த்து வச்சிருக்கேன். என்னோட வா, நாம எல்லாரும் அதை பகிர்ந்து சாப்பிடலாம். உடனே அந்த வெட்டுக்கிளி தன் நண்பனுக்கு நன்றி சொல்லிட்டு தன் நண்பன் கூடவே தங்கிடுச்சான். அந்த வெட்டுக்கிளி தன் தப்ப உணர்ந்து அடுத்த வெயில் காலம் வந்ததும் தன் நண்பனோட சேர்ந்து உழைக்க ஆரம்பிச்சிடுச்சான். அப்புறம் அந்த வெட்டுக்கிளியும் கஷ்டப்பட்டு உழைச்சு சந்தோஷமா வாழ்ந்துச்சான்.